ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக தமிழக அரசு தற்போது புதிய துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நேரடி பணி நியமனம். தேர்வே இல்லாமல் உங்களை ஆட்களை நியமனம் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லைங்க, 21 விதமான பதவிகள். எக்ஸாம்பிளுக்கு லேப் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 23,800 இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் 8th பாஸ், 10th, 12th, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 21 விதமான பதவிகள். ஓவராலாக 38 மாவட்ட வாரியாக தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 24/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணால் போதும். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு எலிஜிபிள் தான். எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்ன பதவிகள், அதுக்கு எவ்வளோ சேல்ரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவலும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரியான ப்ரீ ஜாப் அப்டேட்டுக்கு நம்மளோட ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஒரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 38 மாவட்டத்துக்கும் சேம் இதே தான். அப்ளிகேஷன் ஃபார்மெட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்டத்தோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த வீடியோட கடைசியில் உங்களோட மாவட்டத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது ஒரு மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், மதுரை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 24/3/2025 அன்று மாலை 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன பதவிகள், அதற்கான வயது வரம்பு என்ன, அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதற்கான சம்பளம் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற கேட்டகரிக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். 40,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க.
ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், 12,000 சேலரி. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,000 சேலரி, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 23,000 சேலரி, சோசியல் ஒர்க்கருக்கு 23,800 சேலரி, முதுநிலை ஆய்வக நுட்புணருக்கு 25,000, ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டனுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 ரூபாய் உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 10th +2 வித் டிப்ளமோ படிச்சிருக்கணும், 12,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிரைவர், மருத்துவ அலுவலர், சுகாதார ஆய்வாளர், இடைநிலை சுகாதார வழங்குனர், அதில் செவிலியர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்புணர், துணை செவிலியர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், தரவு உள்ளீட்டாளர், ஊர்தி ஓட்டுநர், உதவியாளர், குடும்ப நல ஆலோசகர் அப்படின்னு 21 விதமான கேட்டகரியில் மதுரை மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு தனித்தனியான வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. அதற்கான கல்வி தகுதியும் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு 24/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் மேலவே கொடுத்துருப்பாங்க மாவட்ட நலசங்கம் மதுரை மாவட்டம் விண்ணப்பம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களோட மாவட்டத்துக்கு தனித்தனியான உங்களோட மாவட்டோட பேரை போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிடணும். அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஃபோட்டோ விட்டுட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் குறிப்பிட்டுங்க. விண்ணப்பதாரருடைய பெயர், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி சான்றுடன், அதே மாதிரி ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல், உங்களுடைய கேஸ்ட்டு என்ன அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. முன்னனுபவம் ஏதாவது இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில், நிரந்தர முகவரி, அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி, இந்த 10 டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மதிப்பெண் பட்டியல்கள், என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான மதிப்பெண் பட்டியல், SSLC +2 டிகிரி எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸு. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸு, முன் அனுபவ சான்று ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சர்டிஃபிகேட், சிறப்பு தகுதிக்கான சான்று, இதில் ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் அதுலேயும் சைன் பண்ணியிருக்கணும். இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, நேர்காணல் நடைபெறும் இடம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தற்போது இந்த வேலைவாய்ப்புக்கு யாருக்கெல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட், உங்களுக்கு ஒர்க் நேச்சர் எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் அதில் கூட கேட்கலாம். ஸோ அதில் கேட்கும்போது எல்லா 38 மாவட்டத்தில் எப்படி வந்து நீங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணுறது வந்திருக்கா வரலையா அப்படின்றத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். 38 மாவட்டத்துக்குமே தனித்தனியாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ண உடனே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டோட பெயர் போட்டுட்டு பக்கத்தில் THSன்னு போட்டிங்கன்னா அந்த வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா முழு தகவலும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதில் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் தரேன், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் தரேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் காலம் தான், ஒரு 5 6 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்றொரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.